தமிழ் வணக்கம். சர்வதேச அமைதிக்கான அறக்கட்டளையினுடைய பிரதான ஆய்வாளர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஸ்டீபன் வெர்ஜைம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இழைத்திருக்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி ஆழமான கட்டுரை ஒன்றை எழுதியிருக்கின்றார். இந்த கட்டுரை உளவியல் சார்ந்ததாகவும் அரசியலில் மக்களினுடைய தீர்ப்பிற்கு அப்பால் தலைமை பதவிக்கு வருகின்றவருடைய ஆளுமையும் அரசியலும் எப்படி முரண்பாடாக மாறுகின்றது என்பதை கச்சிதமாக அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவரும் ஏறத்தாழ டொனால்ட் ட்ரம்பை போன்றவராக இருந்தாலும் அவர் ஈராக்கிற்கு எதிராக படை கொண்டு சென்ற பொழுது 199 நாட்கள் தாமதித்து ஆழமாக சிந்தித்தார். அதன் பின்னர் அவர் 32 நாடுகளை தன்னோடு போருக்கு வரும்படி அழைத்தார். அணுகுண்டே இல்லாத எந்தவிதமான நச்சு ஆயுதங்களும் இல்லாத சதாம் ஹுசேனை பதவியிலிருந்து அகற்றுவதற்கான ஒரு போரை தொடங்கினார். அந்த போரில் ஏற்பட்ட அழிவு அவருக்கு வெற்றி என்று அவர் கருதினார். ஆனால் இந்த போரில் டொனால்ட் ட்ரம்ப் யாரையும் கலந்தாலோசிக்காமல் பெரிய அளவில் எந்தவிதமான சிந்தனைகளையும் செய்யாமல் தான் நினைத்தவாறு படையை அனுப்பி திடீரென தாக்குதல் என்று திட்டமிட்டிருக்கின்றார். இதுதான் டொனால்ட் ட்ரம்பினுடைய அடிப்படை பிரச்சனையாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த இந்த முடிவு ஒரு கனவுலகத்தில் மிதக்கின்றவர் எடுக்கின்ற முடிவு போல இருக்கின்றது. ஏனென்றால் ஈரானுடைய போர் என்பது ஏதோ கண்மூடி திறப்பதற்கு உள்ளே வெற்றி கிடைத்துவிடும் என்கின்ற ஒரு மாய கனவில் இருப்பதற்கு டொனால்ட் ட்ரம்பை தவிர அமெரிக்காவில் இருக்கின்ற மற்றவர்கள் எவரும் அதற்கு முன்வர மாட்டார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். டொனால்ட் ட்ரம்ப் இழைத்த பெரும் தவறு முதலாவது உலகத்தையோ மக்களையோ தன்னுடைய நாட்டினுடைய சொந்த மக்களையோ இப்படி ஒரு போருக்கு தயார்படுத்தாமல் அவர் போர்க்களம் சென்றதும் இந்த போரின் பின் என்ன நடைபெறும் என்பது குறித்து அவரிடம் தீர்க்கமான திட்டமும் இல்லாமல் இந்த போருக்கு சென்றிருக்கின்றார். அமெரிக்க அதிபரனுடைய இந்த போர் ஈரானுக்கு வாழ்வா சாவா என்கின்ற போராக மாறி இருக்கின்றபடியால் அவர்கள் இருத்தலுக்கான ஒரு போரை நடத்துகின்ற பொழுது அமெரிக்காவிடம் எத்தனை பலம் இருந்தாலும் ஈரானிடம் உயிர் பிழைப்பதற்கான ஒரு போராட்டம் பெரிய வலுவை ஏற்படுத்தும் என்பதை கூட அவர் கணக்கிடவில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த படையெடுப்பானது அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு திட்டத்தினுடைய எந்த அடிப்படையில் இருந்தும் கூற்றெடுத்து வந்த ஒன்றாக இல்லை. இது அவரிடமிருந்தே வந்திருக்கின்றது. மற்ற எந்த கட்டமைப்பிற்கும் இந்த போருக்கும் தொடர்பே இல்லாமல் இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய மேகா என்கின்ற அணியினரும் இந்த போரை வெறுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதும் அதிபருக்கு எதிரான கருத்துக்களை இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. ஆகவே அவர்களே இதற்கு ஆதரவில்லை என்கின்ற பொழுது அமெரிக்காவினுடைய செனட் இப்பொழுது எதிராக தீர்மானம் இயற்றி இருக்கின்ற நிலையில் அமெரிக்க அதிபருக்கு யார் ஆதரவு என்ற கேள்வியை எடுத்தால் அவர் தானாகத்தான் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார். மேலும் உண்மை என்பது குறியீடு மற்றும் சின்னங்களின் விளைவு என்று இன்னொரு உதாரணத்தை எடுத்துரைக்கின்றார். பிரான்சினுடைய தத்துவ ஞானியாக இருந்த ஜான் பெர்ஜரியாரினுடைய ஒரு கருத்தை கூறுகின்றார். அவர் குறிப்பிடுகின்றார், பிரான்சின் ஜனாதிபதி டி கோலினுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய மாளிகையில் ஒரு புகைப்படம் இருந்தது. அதில் பிரான்சினுடைய ராணுவத்தினர் ஆயுதங்களுடன் தயாராக நிற்பது போல இருந்தது. இது ஒரு பிரம்மாண்டமான படுகொலைக்கான ஆயத்த நிகழ்வாக இருந்தது. பிரான்சினுடைய எந்த அரசியல் சட்டத்திற்கும் பிரான்சினுடைய சுதந்திரத்திற்கும் அது ஏற்புடையதாக இருக்கவில்லை. வெறும் படம் மட்டுமே. ஆனால் அந்த படம் நாளாவட்டத்தில் நிதர்சனமாக வந்தது. பிரான்சிய ராணுவமும் பிரான்சிய அரசும் அதைத்தான் செய்வதற்கு இந்த புகைப்படம் காரணமாக இருந்தது. எனவே மனதில் ஏற்படுகின்ற படங்கள் அரசியல் சட்டங்கள் மக்களினுடைய தீர்ப்பு சர்வதேச சட்டங்களுக்கு அப்பால் அந்த படங்களை வைத்து அவர்கள் செய்து விடுகின்றார்கள் என்பதற்கு பிரான்சில் இருந்து உதாரணத்தை எடுத்து போட்டு இதே விளையாட்டுத்தான் இப்பொழுது அமெரிக்காவிலும் நடந்திருக்கின்றதே அல்லாமல் சில புகைப்படங்களில் காணுகின்ற கனவு காட்சிகள் நிறைவேறும் என்று புறப்படுவதன் அடையாளமாகவே இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேண்டும் என்று கூறிக்கொண்டே தான் ஆட்சிக்கு வந்த முதல் நாளில் இருந்தே வன்முறையான போக்கை கடைபிடித்தார். தேர்தலில் தனக்கு எதிராக கேள்வி கேட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தும்படி அவர் தன்னுடைய ஆதரவாளர்களை தூண்டியதாக அவர் எழுதுகின்றார். இரண்டாவதாக
சித்திரவதையை சட்டபூர்வமாக்குவேன் என்று அவர் மேடையில் பேசியிருக்கின்றார். மூன்றாவதாக தன்னுடைய முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டனை தூக்கில் போடுவேன் என்று கூறியிருக்கின்றார். இது அவருடைய முதல் பருவ ஆட்சியினுடைய கூத்து. இரண்டாவது தடவை ஆட்சிக்கு வந்த பின்னர் அவர் மாறினாரா என்றால் இல்லவே இல்லை. ஐசிஇ படைப்பிரிவை ஏற்படுத்தி வெளிநாட்டவர்களை கட்டுப்படுத்துவதாக கூறி அமெரிக்கர்கள் 2 பேரை தீர்த்து கட்டிய சம்பவம் நடைபெற்றது. இந்த ஐசிஇ படைப்பிரிவானது அமெரிக்காவிற்கு உள்ளேயே ஒரு போர்க்களம் போன்ற சூழ்நிலையை உருவாக்கியது. பாதுகாப்பு அமைச்சை மாற்றி போர்க்கால அமைச்சு என்று பெயர் வைத்து போரை தூண்டிய அவர் தனக்கு நோபல் பரிசு தரவில்லை என்றும் முழக்கமிட்டார். அமெரிக்காவுடைய ஐஎக்சியோஸ் ஊடகம் செய்திருக்கும் ஆய்வில் அமெரிக்காவின் மற்றெந்த அதிபர்களையும் விட டொனால்ட் ட்ரம்ப் தான் அதிகமாக படைகளை போருக்கு தூண்டிய அதிபர் என்று ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் அவர் போட்ட உத்தரவுகளை விட டொனால்ட் ட்ரம்பினுடைய உத்தரவு இந்த பருவத்தில் ஓராண்டு காலத்தில் அதிகமாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் வன்முறைகளை ஒரு புகைப்படம் போல காட்டுகின்றார், பின்னர் அதை செய்கின்றார் என்றும் அவர் கூறுகின்றார். அமெரிக்க அதிபரை பொறுத்த வரையில் அவருடைய மனதில் ஒரு காட்சியை வன்முறையாக காண்கின்றார், அதை நிறைவேற்றுவதற்காக படையை பயன்படுத்துகின்றார், அதற்கு உலக நியாயங்களை கூறிக்கொள்ளுகின்றார். அவரோடு வேறும் சிலர் இருக்கின்றார்கள். ஆனால் உண்மை என்பது அது அல்ல. பிரான்சில் அன்று மாட்டப்பட்ட படமும் நடைபெற்ற வன்முறையும் போலத்தான் இப்பொழுது காட்சிகள் நடைபெறுகின்றது. இது ஒரு வகையான பிரச்சனையே அல்லாமல் இது உலகத்தை மகிழ்ச்சியாகவும் நன்மையாகவும் கொண்டு செல்லுகின்ற ஒரு முடிவுதானா என்ற கேள்விக்கு அவருடைய விளக்கம் இப்படி இருக்கின்றது. மனப்பட மனிதர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.